அதாவது சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் நடைமேடையில் இருந்து இறங்கி ரயில் நிலையத்தின் வெளியே நடந்து செல்லும் போது பெண் காவலரை கீழே தள்ளி பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் மீது பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் மாம்பலம் ரயில்வே போலீசார் 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் நுண்ணறிவு பிரிவு சமூக வலைதளங்கள் கண்காணிப்பு பிரிவில் பணியாற்றும் 24 வயது மதிக்கத்தக்க பெண் காவலர் பணியை முடித்துவிட்டு இரவு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து மின்சார ரயில் ஏறி பழவந்தாங்கல் ரயில் நிலையத்துக்கு வந்தடைந்தார். அவர் பின்னர் ரயிலில் இருந்து இறங்கி பிளாட்பார்முக்கு நடந்து சென்ற போது திடீரென ஒரு நபர் கீழே தள்ளிவிட்டு பெண் காவலர் அணிந்திருந்த 1.5 சவரன் செயின் பறித்துவிட்டு தப்ப முயன்றுள்ளார். பெண் காவலர் கூச்சல் போடவே ரயில் நிலையத்தில் இருந்த சக பயணிகள் ஓடி வந்து போதை ஆசாமி நபரை பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். பின்னர் இது தொடர்பாக ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டன. போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போது செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபர் சிட்லப்பாக்கத்தை சேர்ந்த சத்யபாலு என்பதும் அவர் குடிபோதையில் இருந்ததும் தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக மாம்பலம் ரயில்வே காவல் நிலையத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு பாலு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது கைதான சத்யபாலுவிடம் ரயில்வே காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சத்யபாலுவின் பின்னணி குறித்தும் இதற்கு முன்பு ரயில் நிலையங்கள் கைவரிசை காட்டியுள்ளாரா எனவும் ரயில்வே காவல் துறையினர் விசாரித்து வருகின்றனர். சமீபத்தில் தாம்பரம் பகுதியில் பெண் காவலர் கழுத்தில் இருந்த செயின் பறிப்பு சம்பவம் நடைபெற்ற நிலையில் மீண்டும் பெண் காவலருக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி மனோகரன்.